ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ரீசெண்டா தனுஷ் அவர்களோட தந்தைன்னு சொல்லப்படக்கூடியவர் 79 வயதுல இப்போ இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? முதல்ல இந்த தந்தை தாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப காலமா நீடிச்சிட்டு இருக்கு. இதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்றீங்களா? தனுஷினுடைய தந்தைன்னா கஸ்தூரி ராஜா தான். அவருதான் உண்மையான தந்தை. நாங்க தான் உண்மையான தந்தை அப்படின்னு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு வயதான முதியவரும் ஒரு பெண்ணும் என்னுடைய பையன் தான் அப்படின்னு கேட்டு நிறைய கோர்ட்ல போனாங்க, வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர் தான் 2 நாளைக்கு முன்னாடி இறந்துருக்காரு. இப்ப தனுஷினுடைய ஒரிஜினலான அம்மாவும் அப்பாவும் யாருன்னா அவரு கஸ்தூரி ராஜாவும் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவர்களும் தான். கஸ்தூரி ராஜா யார் அப்படின்னா அவர் ஒரு அடிப்படையில ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர். அவர் மொத்தம் 4 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. கஸ்தூரி ராஜா, செல்வராகவன், 2 பெண் பிள்ளைகள். அதுல ஒருத்தவங்க டென்டிஸ்டா இருக்காங்க, ஒருத்தவங்க சர்ஜனா இருக்காங்க, டாக்டர். 2 பேருமே டாக்டர். செல்வராகவனும் இன்ஜினியர். +2 வரைக்கும் தான் படிச்சாரு. தனுஷ் அதுக்குள்ளேயே சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டாரு. இவர் சொந்த ஊர் அப்படின்னா கஸ்தூரி ராஜாவுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம் மல்லிகாபுரம் அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கிருந்து சினிமா ஆசையில் சென்னைக்கு டைரக்டர் விஷு அவர்கிட்ட உதவியாளராக சேர்றாரு. டைரக்டர் விஷு தெரியும் நமக்கு, எல்லா சம்சாரம் அது மாதிரி குடும்ப படங்களா பண்ணுவார். அவரிடம் உதவியாளராக சேர்றார். இவருடைய ஒரிஜினல் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அப்படி உதவியாளரா இருக்கிறப்பயே ஒரு திருமணம் பண்ணிட்டார். சொந்தக்கார பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த கணவன் மனைவியா தான் சென்னைக்கே வர்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபேமிலியோட இருக்கிறாரு. பாத்துங்க அப்ப எந்த கஷ்டத்துல இருந்திருப்பாரு. தொடர்ந்து அவருக்கு விசு வருஷத்துக்கு 2 படம் பண்ணிடுவாரு. சின்ன சின்ன படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு அந்த படங்கள்ல பூரா இவரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்க குடும்பம் இங்க சென்னையில டி நகர்ல கனவாப்பேட்டையில ஒரு சின்ன வீட்டுல இருக்காரு. அப்பதான் இந்த குழந்தைகள் பூரா வரிசையா ஒன்னா பிறக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் முதல் பட வாய்ப்பு என் ராசாவின் மனசுல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ராஜ்கிரண் ஹீரோவா நடிக்கிறார். ராஜ்கிரண் அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு அவருடைய லைஃப் கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போச்சு. இந்த சூழ்நிலை எல்லாம் ஏன் சொன்னா, அப்படி ஒரு எளிமையில வறுமையில ஒரு உதவி இயக்குனரா இருக்கிறப்ப இன்னொரு குழந்தை ஏன் தத்தெடுக்க போறாரு? அவருக்கு ஆல்ரெடி இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா 3 பிள்ளைங்க இருக்கு. இந்த தனுஷை தத்தெடுத்துட்டாரு. தனுஷை அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. இவர் அந்த 3 குழந்தைய வளர்க்கறதுக்கே போராடிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இவர் ஏன் போய் இன்னொரு குழந்தை எடுத்து வர போறாரு? பேசிக். இது நான் சொல்றது பேசிக். 2வது, அந்த கனவாப்பேட்டையில அவருக்கு இருந்த வீட்டுக்கு அருகில ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இருந்தார். அவர் எனக்கு நல்ல பழக்கமானவர். அவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டதுதான். தனுஷ் அவருடைய பையன் தான். சிறு வயதுல அவங்க அப்பா அம்மா வெளியில அங்கேயாவது போனாங்கன்னா எங்க வீட்டுல தான் விட்டு போவாங்க. நாங்க தான் தூக்கி வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். நாங்க தூக்கி வளர்த்த குழந்தை தான் தனுஷ் அப்படின்னு அவரே இறந்து போனாரு அந்த வாத்தியார். அந்த மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் கூட தனுஷ் வாத்தியார் போயிட்டு வருவார். ஏன்னா பக்கத்து வீட்டுல இருந்ததுனால அவங்க ரொம்ப ஃபேமிலி லெவல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கேட்க நேரம் போயிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய இது. திடீர்னு தனுஷ் என்னுடைய பையன் அப்படின்னு இவங்க ஒரு விளம்பரத்துக்காகவோ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சட்ட ரீதியா அவங்க நிரூபிக்கிறதா ஏதாவது லீகலா அவங்க நிரூபிச்சிருக்கணும். இது வரைக்கும் நிரூபிக்கல. இதுதான் நடந்த உண்மை. அவர் வாழ்க்கையே போராட்டமா இருக்க நேரத்துல 3 குழந்தைகளை வச்சுட்டு போராடிட்டு இருக்கப்ப எதுக்கு இன்னொரு குழந்தை எடுத்து வளர்க்க போறாருங்கிறது அதுவே நமக்கு பேசிக்காவே தெரியும். இது தவறான விஷயத்தை ப்ரொமோட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் யாராவது தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ? ஆமா, இன்னைக்கு தனுஷ் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறாரு. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரினுடைய மருமகனா இருக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு டைரக்டரா இருக்காரு, அண்ணா ஒரு டைரக்டரா இருக்கு, அம்மா தங்கச்சி அக்கா ஒரு டாக்டரா இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காசு பணத்துக்காகவோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ யாரும் பின்னாடி தூண்டி விட்டதோ பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிய மற்றபடி ஒரிஜினலாவே இவங்க தான் அம்மா அப்பா. ஸோ அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட மருமகன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பதவியில இருந்து இப்ப தனுஷ் விலகிட்டாரு அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதோட பின்னணி என்னதான் நடக்குது? இல்ல, நம்ம ஆல்ரெடி விலகிட்டாங்கன்னு இல்ல, அவங்க 2 பேருமே மியூச்சுவலா டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. டிவோர்ஸ் 2 பேருமே கோர்ட்ல நாங்க பிரிஞ்சிடறோம், சுமூகமா நாங்க பிரிஞ்சிடறோம் அப்படின்னு கேட்கறாங்க. இது அவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது எப்படின்னா, தனுஷினுடைய ஆரம்ப காலம், அதாவது தேவதையே கண்டேன்னு ஒரு படம், அந்த படத்துல ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க. அப்ப அந்த நேரங்கள்ல பத்திரிகைகள்ல பரவலா வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவியும் தனுஷும் லவ் பண்றாங்க, ஸ்ரீதேவியும் தனுஷும் கல்யாணம் பண்ண போறாங்க, விஜயகுமார் வீட்டினுடைய மருமகனாக போறாரு அப்படின்றாங்க. அப்பதான்
தனுஷ் வந்து அப்கமிங் வந்துட்டு இருக்காரு, பெருசாவெல்லாம் பெரிய இந்த அளவுக்கு பெருசா இல்ல. அந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா வந்து ரஜினிகாந்த் பொண்ணும் அவர் கல்யாணம் பண்ண போறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க. லதா ரஜினிகாந்த் சரி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய இடமா பார்க்கலாம், இந்த பையன் இப்பதான் அப்கமிங் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஐஸ்வர்யா தான் வந்து வேணாம் ஒரே பிடிவாதமா தனுஷ பண்ணணும்ன்ற மாதிரி பேசிருக்காங்க போல. அதுக்குள்ள அவங்களும் ஒரு சின்ன ஒரு காதல் வந்திருக்கு. சரி வேற வழி இல்லாம 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. ஆனா ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு பிறகு தனுஷினுடைய கிராஃப்ட் வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஹிந்தி படம் பண்றாரு, இங்கிலீஷ் படம் பண்றாரு, சம்பளம் பெரிய அளவுல சம்பளம் வாங்குறாரு. ரஜினிகாந்த் வீட்டு பக்கத்துலயே அதே ஒரு 150 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பங்களா கட்டிருக்காரு. இந்த டைவர்ஸ்ல அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த பங்களா வந்து கட்ட வேணாம், அது வாஸ்து சரியில்லை, என்ன அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ ஒன்று இருந்திருக்கு. நம்ம பக்கத்துலயே ஒரு பெரிய இதா வர்றாருங்கிற மாதிரி அந்த ஒரு ஈகோல இருந்திருக்கு போல. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வருடமா டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு 2 பேரும் தனியாக தான் இருந்தாங்க, தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. குழந்தைகள் வந்து அவங்க ரஜினிகாந்த் அவங்க ஃபேமிலியில தான் இருந்துச்சு. தனுஷ் எங்கேயாவது போறப்ப அந்த குழந்தைய கூட்டு போகிற நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் அவங்க ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து 2 பேரும் பிரிஞ்சு ஆயிடுவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்தே போய் கேட்டுருக்காங்க, நாங்க 2 பேரும் பிரிஞ்சுருவாங்க, டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு. இதுதான் இப்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது யாரா ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல, 2 பேருமே சேர்ந்து கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு தகவல் என்ன பண்றாங்கன்னா, தனுஷ் வந்து இவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கிறது, தனுஷுக்கு இன்னொரு ஃபேமிலியை வந்து வரணும்னு அவங்க வீட்டுல ஆசைப்படுறாங்க. அதுக்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது லீகலா டைவர்ஸ் வாங்கின பிறகு தனுஷ்க்கு ஒரு மேரேஜ் பண்ணிடலாம் போல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா சைட்ல இருந்து நிறைய சொல்றாங்க, நிறைய கதைகள் வந்துட்டு இருக்காது. கட்டுக்கதைகளா என்னன்னு தெரியல, ஒரு பெண்ணை பத்தி நம்ம அவதூறா சொல்லக்கூடாது. ஆனா டைவர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை அவங்க வேற திருமணம் எதுவும் செய்ய போறாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா 2 பேருமே இப்ப கேட்கறாங்க அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் வலுவாரு. ஒன்னா 2 பேருமே போய் கேட்கறப்ப இதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேருமே டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு தனித்தனியா தான் இருந்தாங்க. அப்படி கூட இருந்திருக்கலாம், அப்படி கூட லைஃப் லாங்கா இருந்திருக்கலாம். எப்பயாவது போய் தீபாவளி பொங்கல் மட்டும் அந்த நேரங்களில் குழந்தைகளை பார்த்துட்டு இவங்க லைஃப் அப்படியே இவங்க ஷூட்டிங் போயிடலாம், இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், இந்த லைஃப் அப்படியே போயிருக்கும். ஆனா இப்ப லீகலாவே வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இருக்கு. 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிற போறாங்களா, வேற ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. யாருக்கும் அப்படித்தான் ஒரு முடிவு எடுக்க போறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. இப்போ அவங்க வந்து இன்கேஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பசங்க 2 பேர்த்தோட நிலைமை அப்படிங்கிறது இல்ல. உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய வருத்தத்துல இருக்காராம். இந்த விஷயம் தான் எப்படியாவது இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறதுல பெரிய அளவுல முயற்சி பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த். அதுக்காக முக்கியமான ஆட்களில் வச்செல்லாம் பேசியிருக்காங்க. ரஜினிகாந்த் மட்டும் கிடையாது, தனுஷோடைய ஃபேமிலிலையும் பேசியிருக்கிறாங்க. 2 குடும்பமும் உட்காந்து பேசியிருக்கு. 2 குடும்பத்துக்கும் முக்கியமான இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடிய சில வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சு பேசியிருக்கிறாங்க. எதுக்குமே அந்த அந்த இது ஒத்து வர மாட்டேங்குது. இவங்க 2 பேருமே பிடிவாதமா இருக்காங்க. ஏற்கனவே அப்ளை பண்ண பிறகு இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடந்த பிறகு அப்படியே கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது. இப்ப திடீர்னு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை தோல்விதான். தோல்வி அடைஞ்ச பிறகு நிரந்தரமா பிரிஞ்சிடலாம், அவங்க ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்கட்டும், இவர் ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்காங்க போல. இப்பதான் இந்த நிலைமை நடக்குது. இப்போ ஊடகங்கள் இவங்க 2 பேத்துக்கு நடந்த சம்பவங்களை வந்து பார்க்கும்போது ஊடகங்கள்ல சொல்ற விஷயம் உண்மைதான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து உருவாயிருக்கு. அதாவது சினிமா பிரபலங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து நிலைச்சு நிக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி முன்னொரு காலத்துல இருந்தது. இப்போ அது வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அது வந்து எக்ஸாம்பிளே நம்ம தனுஷ் அவர்களை சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் வந்து திருமணம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி நம்ம எல்லாரையுமே சொல்ல முடியாது. எல்லா சினிமா தம்பதிகளும் வந்து பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்எஸ் கிருஷ்ணன் மதுரம் அவங்க வந்து ஒரு உதாரண தம்பதிகளாக வாழ்ந்தவங்க, என்எஸ் கிருஷ்ணனும் மதுரம் அவர்களும். அதே போல சூர்யா ஜோதிகா, ஸ்னேகா பிரசன்னா இந்த மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்பயும் ஐவி சசி சீமா போன்றவங்க எல்லாம் வந்து ஒன்னமும் உங்க குடும்பமா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப டைவர்ஸுங்கிறது வந்து சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து பெரும்பாலும் டைவர்ஸுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா போச்சு. நீங்க கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா குடும்ப நல கோர்ட்ல தான் பெரிய கியூவே நிக்குது. ஏன்னா லவ் பண்றாங்க, எல்லாம் ஃபாஸ்டாவே லவ் பண்ணிடுறாங்க. அப்ப லவ் பண்றப்ப தவறுகளை வந்து இவங்க தவறுகளை இவர் மறைச்சிடறாரு, அந்த தரப்புல இருக்க தவறுகளை அவங்க மறைச்சிடாங்க. கல்யாணம் ஆன பிறப்ப சின்ன சின்ன தவறுகள் தெரிய வர்றப்ப நம்ம ஏமாந்துட்டோமோ அப்ப 2 பேருக்குமே ஒரு விரக்தி வருது. அது கொஞ்சம் விரிசலா குழந்தை குட்டி பிறந்த பிறகு அந்த காதல் ரொம்ப கசத்து போயிருது. அப்புறம் நேரம் அவங்க போய் நிக்கிற இடம் கோர்ட்டு தான்.
இது வந்து சினிமா மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லா தொழிலையும் இருக்கக்கூடிய ஆட்களுமே டைவர்ஸுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு. கல்யாணம் கலவன் அந்த மாதிரிலாம் வாழ்றதுக்கு பெண்களும் யாரும் தயாரா இல்லை, ஏதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரியான மனநிலையில ஆண்களும் தயாரா இல்லை. ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம ஷார்ட்டான ஒரு டைம்ல வாழ்றோம், அந்த வாழ்க்கையை நம்ம பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடணும். அதுக்காக ஒரே இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நீ உனக்கு பிடிக்கல நீ சூசைட் பண்றது, எனக்கு பிடிக்கல நீ நான் சூசைட் பண்றது, அந்த மாதிரியான இல்லாம ரொம்ப ஜென்டிலாவே புரிஞ்சுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரே வீட்டுல இருக்காங்க, குழந்தை இல்லை, ஆனா ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போறாங்க. காலையில ஒரே வீட்டுல இருந்துச்சு தான் கிளம்பி போறாங்க, ஒரே வீட்டுல இருந்துச்சு ஒரே கார்ல போறாங்க, ஒரே வீட்டுல இருந்துச்சு ஒரே கார்ல போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. வந்துட்டு அந்த 2-3 நாள் கழிச்சு இப்ப நாங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இவர் தான் லக்கேஜ் தூக்கி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. ஏன் சொல்றேன்னா இந்த அளவுக்கு மெச்சூர்டா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவனுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க இப்போ டைவர்ஸுங்கிறது. அப்போ வந்து சினிமாவை தாண்டி டைவர்ஸுங்கிறது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஒரு சாதாரணமா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து தனுஷ் அவர்கள் வந்து நடிச்ச அந்த 3 படமா இருக்கட்டும், அதுல வந்து ஸ்ருதிஹாசனோட அவ்வளவு நெருக்கமான காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்தை வந்து இயக்குனதே அவங்க ஒய்ஃப் தான். ஆனா அப்படிப்பட்ட காட்சிகள் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வச்சு இயக்கிட்டு இப்போ வந்து டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும் டைவர்ஸ்க்கு? டைவர்ஸுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா ஈகோ தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவங்க 2 பேர் லைஃப்ல 3வது ஒரு ஆள் வந்திருக்கணும். அது தனுஷ் சைடா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யா சைட்ல இருந்தாலும் சரி, ஈகோவா இருந்தா கூட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது ஆள் தலையீடு அது குடும்பத்துக்குள்ள வந்துட்டா அது வேற வழியே கிடையாது, டைவர்ஸ் பண்ணித்தான். 2 சைட்ல இருந்து யாரோ ஒரு இடத்துல 3வது ஒரு ஆள் வந்திருக்கிறதா தான் சொல்றாங்க. 3வது நபருடைய தலையீடு இருக்கு அந்த குடும்பத்துல அப்படிங்கிறதா. இதை பாதிக்கப்பட போறது யாருன்னா அந்த 2 குழந்தைகள் தான். இப்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய மன வருத்தமே அந்த குழந்தைகளை எப்படியும் வந்து சேர்த்து வச்சிடணும். அவங்க அப்பா அம்மா கூட பேருக்காவது அவங்க அம்மாவா அப்பாவா இருக்கணும் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் அந்த பசங்களுக்கு வயசு விவரம் தெரிஞ்சு வரக்கூடிய வயசு. இந்த நேரத்துல எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஒரு மன வருத்தமாயிருக்கும். மிகப்பெரிய ஒரு அப்செட்ல ரஜினிகாந்த் இருக்கிறாரு. ஏன்னா இந்த வயசுல வந்து 70 வயசுல இந்த மாதிரியான ஒரு சோகம்லாம் வந்து ஒரு பெரிய சோகம் தான். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு பக்கம் வந்து இப்போ படங்கள்ல வந்து ரொம்ப மும்மரமா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கு போட்டியா தான் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படத்தை வந்து கொடுத்தாங்க. ஆனா வந்து தனுஷ் தன்னோட ஹஸ்பண்டே வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குமே வந்து ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு, அதுதான் வந்து இவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அவங்க வந்து 2 ஒன்னா இருக்கு தான் 3 படம் பண்ணாங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி தான் ஸ்கிரிப்ட் பண்ணி தான் 3 படம் பண்ணாங்க. அது இப்போ நம்ம படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணிட்டு தான் அதுக்கு ஒரு படமா பண்ணாங்க. அதனால அது ஐஸ்வர்யா தனுஷ்காகத்தான் அவங்க ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ணாங்கிறதெல்லாம் இல்ல, தனுஷ் கூட இருக்கிறப்பயே அவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் அந்த படம் பண்ணாங்க. 2 பேரும் அஃபேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாம போனா அவங்க டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. குழந்தைகளுடைய இதை கருதி ஒரு பேருக்காவது ஒரு ஃபேமிலியா இருந்திருப்பாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னா 2 பேத்துக்குள்ள யாரோ ஒரு இடத்துல வேற ஒரு ஆஃபர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு அடுத்தபடியா வந்து அதிகமா கிசுகிசுக்கப்பட்ட ஒரு நடிகர்னா அது தனுஷ் தான். அப்படி இருக்கும் போது எந்த நம்பிக்கையில வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனுஷ் அவர்களை கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த கிசுகிசுப்பு இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு. காலகட்டங்கள் மாற மாற அப்பப்ப இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய நடிகைகளை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க எந்த அளவுக்கு உண்மை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆரம்பத்துல ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்புவை பத்தி எந்த கிசுகிசும் கிடையாது. சிம்பு வளர வளர கிசுகிசும் சேர்ந்து வளர்ந்துச்சு, அவ்வளவுதான். சிம்புனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக தொடர்ந்து அவரை பத்தின சர்ச்சைகளும் கிசுகிசுகளும் நிறைய பேரோட தொடர்படுத்தியும் நிறைய செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஐஸ்வர்யா கல்யாணம் பண்றப்ப அந்த மாதிரியான எந்த விதமான கிசுகிசும் எந்த விதமான பேட் கமெண்ட்டும் தனுஷ் மேல இல்லை. அதனால நம்பித்தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் வளர்ச்சி ஆகத்தான் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனலா என்னதான் முடிவு வரப்போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கடைசி கட்டமா ரஜினிகாந்த் சைட்ல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க. ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு, குழந்தைகளை வச்சு திருப்பி ஏதாவது ஒரு 2 ஃபேமிலியும் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாரு.
அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் அவரோட நடிப்புல வந்து விடாமுயற்சி படம் ரொம்ப நாளா வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. இன்னுமே வந்து படம் ஷூட்டிங் முடியல. ஆனா விஜய்க்கு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு, அரசியல் பிரவேசம் காமிச்சிட்டு இருக்காரு, இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து அஜித்தோட விடாமுயற்சி படம் ஷூட்டிங் மறுபடியும் ரஷ்யாலயோ இல்ல வெளிநாடுகள் எங்கேயோ எடுக்கிறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதுல என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது? ஆமா, திருப்பி ஷூட்டிங் போக போறாங்க. வேட்டையன் படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த படத்தினுடைய பிசினஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பணம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால விடாமுயற்சி படத்தை இப்ப லைக்கா திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 30% ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கு போல. விடாமுயற்சி ஒரே ஷெட்யூல்ல திருப்பி அஜர்பைஜான்லயே ஷூட் பண்ண போறாங்க. அது நம்ம தேர்தலுக்கு பிறகு 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 20-25 தேதிக்குள்ள அந்த படத்தோட ஷூட்டிங் போறாங்க. ஒரே ஷெட்யூல்ல ஒரு 20 நாள்ல படத்தை அஜித்தோடைய போர்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கு பிறகு நம்ம குட் பை டாக்லிக்கு போறாரு, அந்த படத்துக்கு ஷூட்டிங் போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாரு. பிப்ரவரி வரைக்கும் தான் டேட் கொடுத்திருந்தாரு. இடையில அந்த டிலே அந்த மாதிரி பிரச்சனையானதுனால இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு திருப்பி டேட் கொடுத்துருக்காங்க, திருப்பி ஷூட்டிங் போறாங்க. விடாமுயற்சி ஏக்தம்ல முடியறதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இப்போ அதே மாதிரி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அஜித் அவர்கள் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ற மாதிரியும் அதுல போய் அந்த வேனோட சேர்ந்து உருண்டு விழுந்துடுறாரு. அப்போ வந்து அதை பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ரசிகர்கள்லாம் சொல்லவே வேணாம், சும்மாவே அஜித் வந்து பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாருன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்காரு? இல்ல, டெடிகேட்டட்னா அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல உள்ள கேமரா வச்சு தான் எடுப்பாங்க. உள்ள ஒரு கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல, வெளியில ஒரு கேமரா பாத்தீங்கன்னா தெரியும், மேல ட்ரோன் ஒன்று போயிட்டு இருக்கும். அப்போ ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. அது ஃபுல் செக்யூரிட்டியோட தான் பண்ணிருப்பாங்க. ஒரு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். அது வந்து பெருசா ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடந்ததுதான் ஆக்சிடென்ட். பிளான் பண்ணி பண்ணா அது ஒரு சீன் தான். அந்த மாதிரி ஒரு காட்சி தான். அந்த காட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு கிளிப் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. அது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கட்டும். சமீபத்தில் எந்த ரேட்டுமே இல்ல, விடாமுயற்சி டிராப் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, விடாமுயற்சி ஒன்னும் உயிரோடு தான் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக விடப்பட்ட ஒரு சின்ன ஒரு கிளிப் தான். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல அதுல. அதே மாதிரி விடாமுயற்சி படத்துல வந்து அஜித் மற்றும் த்ரிஷா காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது நல்ல பேரா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஏஜ். ரெண்டாவது படத்துல வந்து அவங்க கப்புலா தான் வர்றாங்க. ஒரு மேரேஜான லவர்ஸ் அல்ல, ஒரு மேரேஜான கப்பல்ல தான் வர்றாங்க அந்த படத்துல. அந்த மாதிரி தானே அவங்களுக்கு ஒரு சீன். அப்படிங்கும் போது கரெக்டான ஏஜ், கரெக்டான அந்த கெட்டப். ஏன்னா வேற யாரும் சிறு வயது நடிகைகள் போட்டு நடிக்க முடியாது. ஏன்னா இவங்களும் ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ரஞ்சித்துக்கு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காம்பினேஷனா தான் இருக்கும். அது நல்ல காம்பினேஷனா தான் இருக்கும் அது. ஓகே. இப்போ விடாமுயற்சி படம் வந்து இப்போ ஆரம்பிச்ச வருஷ கணக்காச்சு. இனி அடுத்த படம் வேற கமிட் ஆயிருக்காரு. அப்படி இருக்கும் போது இனி அடுத்த படம் வந்து வரக்கூடிய இயக்குனருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அஜித் அவர்களை வந்து கால் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படின்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஷூட்டிங்ல இருப்பாரு, திடீர்னு பைக் எடுத்துட்டு ரைடு போயிடுவாரு. அப்படி இருக்கும்போது அடுத்த படம் எந்த அளவுக்கு வரக்கூடிய இயக்குனருக்கு கை கொடுக்கும்? இல்ல, இந்த விடாமுயற்சி படம் அஜித்தால எந்த டிலேயும் கிடையாது. அஜித்தால ஒரு நாள் கூட டிலே கிடையாது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட் கொடுத்தாருன்னா காலைல போயிடுவார். இந்த 1ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் என்னோட டேட் அப்படின்னா, ஜனவரி மாசம் 1ல இருந்து 10 வரைக்கும் டேட் அப்படின்னா 10ஆம் தேதி 10 நாள் இருப்பாரு. விடாமுயற்சியில் நடந்தது என்னன்னா, அங்க போன இடத்துல வெதர் கண்டிஷன் மாறி போச்சு. 4 மணிக்கு மேல எடுக்க முடியல, புழுதி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கிளைமேட் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு, அங்க எடுக்க முடியல. அப்புறம் இடையில லைக்கா சைட்ல இருந்து ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள் நடந்துச்சு. இதெல்லாம் தான் காரணம். மொழி அஜித்னால ஒரு நாள் கூட ஷூட்டிங் டிலே ஆனதே இல்லை. அஜித்தால ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேன்சல் ஆனதும் கிடையாது. இது முழுக்க அந்த படம் தான். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல கொடுத்தாருன்னா ஏக்தமா அந்த படத்துல கொடுத்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. அது அவருடைய பர்சனல் லைஃப், பைக் ரைஸ் போறாரு, பிரியாணி சமையல் பண்றாரு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்காருன்னா அவருடைய பர்சனல். மற்றபடி ஷூட்டிங் கொடுத்த டேட்டை வந்து அவர் வந்து மிஸ் பண்ண மாட்டார். எப்பயுமே மிஸ் பண்ணதாக இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரியான செய்திகள் வந்ததே இல்லை. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து அஜித்தோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து அடுத்த படம் அஜித்தோட படத்தை வந்து இயக்குறாரு. அவரு அஜித்துக்காக பண்ணக்கூடிய படம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ரசிகரே வந்து தன்னுடைய தலைவனை வந்து டைரக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. அது அட்லி கிடைச்சது, அடுத்துக்கு பிறகு ஆதிக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து இந்த படம் முழுக்க ஜப்பான் எடுக்கிறாங்க. படம் முழு போர்ஷன் ஜப்பான்ல எடுக்கிறாங்க. இது முழுக்க ஒரு ஆக்ஷன் படம், பக்காவான ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்றாங்க. டுவல் ரோல் பண்றதாக ஒரு தகவல் வந்துருக்கு. அது ஒன்றும் என்னங்கிறது சரியா தெரியல. முதல் ஷெட்யூல் வந்து ஜப்பான் போறாங்க. ஜப்பான்ல படம் ஆரம்பிக்கிறாங்க. முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் படம்.
இப்போ அஜித் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ மறுபடியும் அந்த கோட் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் அந்த ஷூட்ல வந்து அழகா வந்து அந்த பைசைக்கிள் ஓட்டிட்டு போற மாதிரி அந்த ஒரு வீடியோ கிளிப் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அது இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்குல்ல? இல்ல ரெண்டுமே ப்ரொமோஷன் தான். ம். ரெண்டுமே படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏத்துறதுக்காக விடப்பட்ட ஒரு கிளிப் தான் அது. ம். இப்போ கோட் படத்துல ரஷ்யாவில் ஷூட்டிங் போயிருக்கப்ப அந்த ஒரு கேப்ல யாரோ ஓட்டிட்டு இருந்த சைக்கிளை வாங்கி போட்டு ஒரு வீடியோ எடுத்து போறாரு. அது ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ படம் ரிலீஸ் ஆகிற டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது அடுத்தடுத்து அந்த ப்ரொமோஷன் வந்துட்டே இருக்கும். படத்தை ஷூட்டிங் நடந்தப்ப ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஸ்டன்ட் நடக்கும், ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போவாங்க, அது ஒன்னா நடக்கும். ரெண்டுமே ஒரு ப்ரொமோஷனுக்கு, படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக விடப்பட்ட கிளிப் தான். இதுல வரணும் கொதிக்கிறதுக்குலாம் ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா இப்போ இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா சொல்லியதாகணும். அதாவது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து கோட் படத்துல நடிக்கிறாராமே, இது உண்மையா? இல்ல ஆமா, கோட் படத்துல வந்து வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு ஒரு நடிகரா தான் இன்ட்ரடியூஸ் ஆறாரு சினிமாவுக்கு. ஆமா. பூஞ்சோலை அப்படின்னு ஒரு படம். அதாவது என்னன்னா விஜய் ஹீரோவானது பிறகு எல்லா டைரக்டரும் தன்னுடைய பையனை ஹீரோவாக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்படி எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஒரு சில டைரக்டர் சொந்த படம் எடுத்து கையை சொல்லிட்டு அதோட ஓடி போனவங்களா இருக்கிறாங்க. அப்படி கங்கை வரனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப லண்டன்ல படிச்சுட்டு வர்றாரு அவரு வெங்கட் பிரபு. வந்தவனே வெங்கட் பிரபு ஹீரோவா கூட கங்கை வரன் டைரக்ட் பண்ணி இளையராஜா அமைச்சிக்கல பூஞ்சோலை அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்றாரு. சங்கீதா இருக்காங்க இல்லையா, அப்ப கிரீஷ் பாடகர் கிரீஷோட ஒய்ஃப், அவங்க அந்த படத்தோட ஹீரோயின். படம் ரிலீஸ் ஆகல. அப்படித்தான் அவருடைய சினிமா கேரியர் ஒரு நடிகராக தான் ஆரம்பிக்கிறார் வெங்கட் பிரபு. அதற்கு பிறகு உன்னை சரணடைந்தன் சமுத்திரகனியோட ஃபர்ஸ்ட் படம், எஸ்பிபி சரணம் அவர் நடிச்ச படம் சுமாரா போச்சு. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் இல்லை. ஞாபகம் வருதுன்னு ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் ஏப்ரல் மாதத்துல இந்த ஹீரோட ஃப்ரெண்டு, சிவகாசியில வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் பாலச்சந்தருடைய சீரியல், எல்லா சீரியல்லையுமே வந்து தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தா கூட பெருசான ஒரு வாய்ப்பு இல்லை, அவர் கிடைக்காம இருந்துச்சு. அப்பதான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்கப்ப நம்ம ஒரு இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டரை பத்தி ஒரு படம் பண்ணுவோம், யாரும் தமிழ் சினிமா இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு. ஓகே பண்ணலாம், நான் ப்ரொடியூஸ் பண்றாரு எஸ்பிபி சரண். இன்னொருத்தர் சரவணன், ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த படம் நமக்கு தெரியும், பெரிய ஹிட். அதுக்கு பிறகு பெரிய டைரக்டரா சரோஜா ஆரம்பிச்சு மங்காத்தா வந்து ஒரு பெரிய டைரக்டரா இன்னைக்கு வந்து விஜய் வச்சு அடுத்து படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிதான் அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி ஆரம்பிச்ச வெங்கட் பிரபுக்கு நடிப்புங்கிறது ஒரு ஆரம்பத்துல வந்த விஷயம் இல்லையா, அது அப்படி மனசுக்குள்ளே இருந்திருக்கு. ரஷ்யாவில் போயிட்டு ஒரு சின்ன கேரக்டர் ஏதோ ஒன்று பேலன்ஸ் அங்கே பண்ண வேண்டியது இருந்திருக்கு போல. அதுக்கு ஆர்டிஸ்ட் யாராவது போடலாம்னாங்க, நானே பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு. ஒரு சின்ன கேரக்டர் அது ரஷ்யாவில் இருந்த போர்ஷன்ல பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சின்ன போர்ஷன் ரஷ்யாவில் நடிச்சிருக்காரு. வேற ஒன்றும் அது படத்துல பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்காது, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே, அது வந்து சின்ன ரோலா இருந்தாலும் வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து நடிப்புல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கோட் படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தி கொடுத்துட்டு பின்பு வந்து இவர் இயக்குனர்ல இருந்து அடுத்த அவதாரம் நடிகரா எடுப்பாரா? இல்ல, நடிகரா அவருக்கு பெருசா கை கொடுக்கல இல்லையா. நடிகரா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தாரு. பட் நடிகரா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இல்ல, நடிகரா வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆக முடியல. அவரை வந்து மக்கள் வந்து டைரக்டரா ஏத்துக்கிட்டாங்க. டைரக்ஷன் ஃபீல்டு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து சிவகார்த்தியன் அவரும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்றாங்க. தொடர்ந்து அவருடைய கேரியர் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. திருப்பி எதுக்கு ஃபெயிலியரான ஒரு விஷயத்துக்கு திருப்பி போறாரு. அதனால அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. டைரக்ஷன் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இந்த படத்துல யாரும் ஒரு கேரக்டர் பண்ண வேண்டிய ஆள் வரல போல, அதுக்காக ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஓகே, விஜய் அவர்கள் வந்து இப்போ பொது வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது அரசியல் பக்கம் ஒரு பக்கம் வந்து கால் எடுத்து வச்சுட்டாரு. இப்போ சினிமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சாய்பாபா கோயில் ஒண்ணு கட்டியிருக்காரு. அது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து விஜய் அவர்களோட அம்மா சோபா அவர்கள் வந்து அங்க கோயில்ல வந்து அன்னதானம் வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ஒரு முன்னெடுப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுலயும் ஏதாவது அரசியல் இருக்கா? கண்டிப்பா அரசியல் இருக்கு. அதாவது விஜய் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்தில் மிகுந்த தீவிர வழிபாட்டில் உள்ளவர், தீவிர பக்தியில் உள்ளவர். அவருடைய ரெக்கார்ட் நோட்ல உள்ள பேரே வந்து ஜோசப் விஜய் தான். அவருடைய பொண்ணுக்கு சேஷன் விஜய் தான் பையனுக்கு பேர் வச்சிருக்காரு, பொண்ணுக்கு வித்யான் பேர் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அவருடைய அடிப்படையா இருக்கு. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்து தான் படம் ரிலீஸ் பண்ற டேட்டுக்கு முதல் நாள் போயிடுவார். அது ஒரு சென்டிமெண்டா வச்சிருக்காரு விஜய். அப்படி தொடர்ந்து கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஈடுபாடா உள்ளவர் தான் விஜய். திடீர்னு என்னன்னா, நம்ம மாஸ்டர் படத்துக்கு முன் விஜய், மாஸ்டர் படத்துக்கு பின் விஜய்ங்கிறது ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். மாஸ்டர் படத்தை நடந்த சம்பவம் தெரியும், எஸ் ராஜா கேட்டது, பிறகு ஜோசப் விஜய் ஒரு லெட்டர்ல பிளேல கொடுத்தது. அது வரைக்கும் ஜோசப் விஜயா இருந்தார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பிறகு
அவருடைய மாற்றங்கள் நிறைய தெரியுது. ஆமா. ஜோசப்பை கட் பண்ணிட்டாரு, விஜய்னு போடுறாரு, நெத்தியில பொட்டு வச்ச மாதிரிக்கு ஒரு 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 பிக்சர் போடுறாரு, குங்குமம் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி விஷயம். அப்ப தன்னை வந்து தன்னுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு மறைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு புதிய அடையாளத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விஜயை வந்து ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு இந்துவாவோ யாரும் பார்த்து படம் பார்க்கல. விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்த்தாங்க, ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க, படம் கொடுத்தாங்க, படம் பார்த்தாங்க. இப்படிதான் பார்த்தாங்களே வரை விஜய் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர், விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்லாம் யாரும் அவருக்கு படத்தை பார்க்கல, கொண்டாடல. அப்ப அரசியல்னு வர்றப்ப அந்த ஒரு அடையாளத்தை அவர் மறைக்க பாக்குறாரு. தனக்கு இருந்த ஒரு அடையாளத்தை மறைச்சிட்டு இப்போ ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கு போறாரு. அவரு அந்த உண்மையிலேயே மன ரீதியா அவருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அங்க சாய்பாபா கோயிலுக்கு போறதுனால அவருக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அவருக்கு போறதுக்கு சென்டிமெண்டா ஏதோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள். எல்லா மனிதனுக்கும் எந்த கடவுளை கும்பிடணும், என்ன சாமியை கும்பிடணும், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த கோயில் அப்படிங்கிறது இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு, இப்ப தேர்தல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த கோயில் திறந்து இருக்கிறதுங்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அரசியலுக்காக பண்றாரோ, அரசியலுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு காமனான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பண்றாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ அவருக்கு வந்து சாய்பாபா மேல வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கறத தாண்டி இப்ப அவங்க அம்மா வந்து ஆசைப்பட்டு கேட்டதா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நம்மளோட இடத்துல ஒரு சாய்பாபா கோயில் கட்டலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஆசை தானே நிறைவேற்றிருக்காரு. இல்ல அது இப்ப கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, அம்மாவுக்கு வேணுங்கிறத செய்யறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள உரிமை தான் சொல்லணும். ஆனா அதை ப்ரொமோட் பண்ற மாதிரியான வேலைகள் தொடர்ந்து பண்றாங்க. பாக்குறப்ப சில யூடியூப் சேனல் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க அம்மாவே பேசுறாங்க. அதை வந்து ஒரு பிளானா பண்ற மாதிரியோ ஒரு பெய்ட் ப்ரொமோஷனா இருக்கிற மாதிரியே தெரியுது. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த மாதிரி எல்லாம் செய்யறது. ஒரு கோயில் கட்டுறாங்க, அவங்க அம்மா போறாங்க, இவரு டொனேஷன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சொல்லலாம், அந்த கோயில் கட்டுற வரைக்குமே அந்த செய்தியில வரல. யாரோ கோயில் கட்டியிருக்காங்க, அந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கலாம், இவங்களே சொந்தமா கட்டியிருக்காங்களான்னு தெரியல, பல சந்தேகங்களை வைக்கிறாங்க. எது இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே. இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ் அவர்களும் வந்து பொது வாழ்க்கையில அதிகமா தன்னை வந்து அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தேவைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுனால அவர் செஞ்சிடலாம், அவர்கிட்ட வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்னத்திரையில இருந்த KPV பாலா அவர்கள், இவர் வந்து இப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுப்பு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவரோட கெரியருக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, 2 விமர்சனம் இருக்கு. 2 பேருமே வந்து விளம்பரத்துக்காக செய்யறாங்க, தன்னுடைய ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக செய்யறாங்கன்றாங்க. எது எப்படியோ அவங்க செய்யற விளம்பரமாவே இருக்கட்டும், அவங்க தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும். ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேர்றதில்ல. ஒரு கால் இல்லாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நடக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க, வீல் சேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னா அந்த கிராமத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. படிக்க முடியாத ஏழை குழந்தைகளா இருந்தா படிக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இவங்க என்ன நோக்கத்தோடு செய்யறாங்கன்றல, ஒருத்தருக்கு பயன்படுதுல, அதை நம்ம முதல்ல பார்க்கணும். விளம்பரத்துக்கு செஞ்சுட்டு போட்டோம், ஆனா ஒருத்தவங்களுக்கு பயன்படுதுல, அந்த விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு பயன்படுதுல, அதை முதல்ல நம்ம பாராட்டணும். 2வது, பாலாவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். இப்பதான் அப்கமிங்ல வந்துட்டு இருக்காப்புல. தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதை மீறி செஞ்சுட்டு இருக்காப்புல. ஆனா இது வந்து தனக்கு ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணுது. ஆனா இது பெருசா எந்த உள்நோக்கமும் இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வேற எதுவும் திடீர்னு அரசியல் மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக பண்றாரா அப்படின்னு உண்மையிலேயே ஒரு ஆத்மார்த்தமா பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இப்போ அதே மாதிரி வந்து எவ்வளவோ நபர்கள் வந்து சினிமால வந்து சம்பாரிச்சுட்டு எந்த ஒரு நபர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதவங்க இருக்கக்கூடிய நிலையில இவர் வந்து சின்ன திரையில வந்து அந்த அளவுக்கு சினிமா அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு செய்யறாரு அப்படின்னா கண்டிப்பா எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் மனிதர் தானே, எல்லாருக்கும் ஆசை வாசையா இருக்கும். ஒரு கீழே விளிம்பு நிலையில இருந்து தான் வந்திருக்கிறாரு. அவர் நமக்கு கூட கொஞ்சம் எடுத்து வைக்காம எல்லாத்தையும் செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னப்ப அதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கத்தான் செய்யும். மொத்தத்துக்கு இல்லாம இருக்காது, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட செய்யற அப்படின்றதான் தேடுது. ஆனா எந்த உள்நோக்கமா இருந்தாலும் சரி, விளம்பரமா இருந்தாலும் சரி, தன்னை பத்தின ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு பயன்படுது, அதை நம்ம முதல்ல பாராட்டணும். ஆனா அவர் எந்த உள்நோக்கத்துக்காக செய்யறாருங்கிறது கொஞ்ச நாளா தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ணலாம். இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு பயனுள்ள வேலையை செய்யறாப்புல, இப்போதைக்கு அவரை பாராட்டுவோம்.
அதான் இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயங்களை அவர் செய்யும் போதும் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கிற விஷயம், நீங்க இந்த மாதிரி பொது வாழ்க்கையில உங்களை அர்ப்பணிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா, அரசியலுக்கு வர போறீங்களான்னு. ஆனா அவர் சொல்ற விஷயம், அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கெல்லாம் வரமாட்டேன், ஏதோ என்னால முடிஞ்சது செய்யறேன் அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே உங்களை அரசியல் ஆசை இருக்கான்னு முதல்ல கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியல் வரக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை வந்து அதுதான். விஜய் அவர்களே ஆமா. வளரக்கூடிய எனக்கு அரசியல் செட் ஆகுதுலாம் நிறைய இடங்கள் பேசியிருக்கிறாரு. அது வரை பொறுத்துன்னு பார்ப்போம். இவர் என்ன செய்ய போறாரு, இவருடைய உள்நோக்கம் என்ன, இவர் யாரு பின்னாடி இருந்து இயக்குறா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்ச நாள்ல வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதை பத்தி நம்ம பேசுவோம். அதே மாதிரி குறிப்பா விஜய் அவர்களை சொல்லணும் அப்படின்னா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? நானே பல இடங்கள்ல பேசியிருக்கேன். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய என்ன நிலைமை இருக்கு, என்ன அவசியம் வந்துச்சு? இப்ப 2026 நான் எலெக்ஷன் நிக்க போறேன்னா இப்ப எதுக்கு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? இப்ப நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு சங் பரிவார அமைப்புகளுக்கும் ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு போர் தான். 2 சித்தாந்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு போர். ராகுல் காந்தி தான் நீங்க பேசிட்டு போயிருக்காரு. 2 சித்தாந்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போர்ல வந்து ஜனநாயகவாதிகள் தான் வெற்றி பெறணும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வெற்றி பெற நாடு வந்து இன்னைக்கு என்ன மாதிரி நிலைமைக்கு போகணும் கணக்குல கூட யோசிச்சு பார்க்க முடியல. இந்த மாதிரி நேரத்துல வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், 2026 தேர்தல் நிக்கிறேன்னா அப்புறம் உங்களுக்கு நாட்டினுடைய எந்த பற்றும் இல்லாமல் இருக்குது. உங்களை இது வரைக்கும் ஆதரிச்ச ரசிகர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போறீங்க? யார் உங்களை கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க? 50 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ சேர்த்துறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த 1 கோடி பேரை நீங்க யாருக்கு ஓட்டு போட சொல்ல போறீங்க? எல்லாம் கேள்வி வருது இல்ல. இப்ப எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லாம நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அவசரமா ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை என்ன இருக்கு? நாட்டினுடைய நிலைமை என்ன இருக்கு? இப்ப நாட்டினுடைய பன்முகத்தன்மை இன்னைக்கு சிதைஞ்சு போய் கிடக்கு. ஜனநாயகம் கெட்டு போய் கிடக்கு. மனிதனுக்கு மனிதன் ஜாதியா மதமா பிரிஞ்சு போய் கிடக்கான். இந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையும் இதை ஒன்று சேர்க்கறதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய இந்த நேரத்துல நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டா 26 தேர்தலுக்கு நான் வருவேன் அப்படின்ற போது என்ன ஒரு செல்ஃபிஷான ஒரு தனமா இல்லையா அது? அப்ப இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஒரு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் வலுவா இருக்கு. இவருக்கு விழுகக்கூடிய அதிமுகவுக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் முழுவதுமா திமுகவுக்கு போயிடக்கூடாது. அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகள் இந்த இளைஞர்கள் மத்தியில பெருசா அரசியல் புரிதெல்லாம் இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில விடக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜய் வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு இப்பயுமே என்ன ஒரு சந்தேகம் இருக்கு. கடைசியில 2024 தேர்தல் இருக்க போற நேரத்துல விஜய் யாருக்காவது ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து முழுக்க முழுக்க தனிச்சு நிக்கக்கூடிய ஒரு நபரா தான் இது வரைக்கும் வந்து தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது பிஜேபி எப்படி அவரை இயக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல வாக்குகளை சிதறடிக்க வைக்கிறதுக்கு விஜய் வச்சு பண்ண போறாங்க. விஜய் வெற்றி பெறாரா தோல்வி அடைகிறாராங்கிறது 2வது விஷயம். விஜய்க்கு பின்னாடி ஒரு ஓட்டு இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு, அந்த வாக்குகள் இருக்கு. அதை வந்து சிதறடிக்கணும். ரசிகர்களா இருக்கிறவர்களை வாக்காளரை மாத்தணும், அந்த வாக்குகளை சிதறடிக்க வைக்கணும். இதுதான் அவங்களுடைய பிளான். அப்போ இந்த தேர்தல் டைம்ல வந்து பெட்டி வந்து கைமாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பெட்டி கைமாறி இருக்கா என்னங்கிறதான் தெரியல. அவர் என்ன குரல் கொடுக்க போறாருன்னு தெரியல, எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு தெரியல. தேர்தல்ல அது எடுத்த பிறகுதான் தெரியும் அவர் என்ன, அவருடைய ஒரிஜினல் முகம் வந்து அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல வந்து பேசியிருந்தாரு, எனக்கு வந்து 15 சீட்டும் 1000 கோடி பணமும் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நான் வந்து அவ்வளோ அப்படி பண்றவங்களோட நான் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருக்கு அவருக்கு யார் ஆஃபர் பண்ணாங்க அவருக்கு? அவர் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதான் அவர் சொன்ன பல கதைகள்ல இது ஒரு கதை. பல கதை சொல்றாரு இல்லையா? ஆமா கதை, எலி குஞ்சு கதை, நிறைய கதை சொல்றாரு. 2026 நீங்க தான் சிஎம் அப்படின்னே சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொன்ன பல கதைகள்ல இது ஒரு கதை. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி என்னைய வந்து மோடியை வந்து என்னைய ஒருத்தர் பார்க்க அமைச்சிருந்தாரு. அவர் வந்து சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, அவருக்கு என்ன வேணாலும் செய்யற அப்படின்னு சொன்னாரு. இது மோடிக்கு தெரியுமாங்கிறது தெரியல, அது விஷயம், அது வேற விஷயம். அந்த மாதிரி நிறைய சொல்றாரு. ஆனா இப்ப இவரை யாரு கூப்பிட்டாங்கிறது சொல்லல. எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குங்கிறாரு, அதை யாரு கூப்பிட்டாங்கன்னு சொல்லல. அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. அவர் சொன்ன பல கதைகள்ல இது ஒரு கதை, அவ்வளவுதான். இப்போ அவர் வந்து இன்கேஸ் அது உண்மையாவே இருந்திருந்தாலும் கூட அந்த உண்மையை வெளியே சொல்லியிருந்தாருன்னா அது பிரச்சனையை இந்த தேர்தல் டைம்ல பிரச்சனை தானே உண்டாக்கும். அதனால கூட அவரு சீக்கிரட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்புறம் ஏன் சொல்லணுங்கிற இந்த மாதிரி எனக்கு இவர் கூப்பிட்டாரு, அருண் வந்து எனக்கு வந்து 50 கோடி ரூபாய் தரனாரு, நான் போகாம நிக்கிறேன் பாருங்க, இதுதாங்க தைரியம். ஏன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க உண்மையா போய் என்று இப்படி சொன்னோம்னா அதுல வந்து ஒரு உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்காது. எனக்கு ஒருத்தவங்க 100 கோடி ரூபாய் தரேன்னாங்க அப்படின்னா யாருன்னா யாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படின்னா ஒரு சந்தேகம் வருது இல்ல. அப்ப இவர் சொன்ன பல கதைகள்ல இது ஒரு கதை தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது.
இப்போ அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் வந்து சினிமால இருந்து இப்போ வந்து அரசியலுக்கு வந்து தான் ஒரு இது நம்ம தமிழ் மக்கள் தான் வரணும் அப்படிங்கிற அளவுல ரொம்ப பூரிப்போட பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல உயரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2024 கிட்டத்தட்ட இந்த 17, 14, 15 வருஷத்துல இந்த வாக்கு வங்கி உயர்ந்திருக்கா? அதே 3-4% தான் இருக்கு. ஆனா இப்ப எப்படி உயர போகுது? ஏற்கனவே இப்ப நாம் தமிழர் இருக்கக்கூடிய பல முன்னணி நிர்வாகிகள் பூரா வெளியே போயிட்டாங்க. அப்படிங்கும்போது கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு அடிப்படையில பெருசா இல்ல. அப்படிங்கும்போது வாக்கு வங்கி எப்படி உயர போகுது? அதுவும் இல்லாம இவர் சமீபத்துல அவர் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் நிறைய மீம் ட்ரோலாவா போயிட்டு இருக்கு. இவர் சொல்லக்கூடிய விஷயம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது வாக்கு வங்கியில் எங்க உயர்ந்திருக்கு? 2004, 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2009 ஒரு 4% வாங்கினா இன்னைக்கும் அதே 4%, 5% தான் முன்ன பின்ன போயிட்டு இருக்கு. ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல 14 வருஷத்துல. ஏன் வளர்ச்சி அடையல? அப்ப இந்த கட்சி இப்படி இந்த மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு, அவ்வளவுதான். பெருசான வாக்கு வங்கிகள் வளர்ச்சி அடையல. தமிழகத்துல வந்து இப்போ அதிமுக, திமுகவுக்கு அடுத்தபடியா வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது அப்படிங்கிற அளவுல தான் வந்து சீமான் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது உண்மையா? இல்ல, நீங்க அவர் உண்மையா போய் விட்டுருவோம். வாக்கு சதவீதத்தை பத்தி பேசுவோம். இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு? திமுகவுக்கு வாக்கு வந்து பல தேர்தல் நடந்து தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அவங்களுக்குள்ள வாக்கு இருக்கு இல்லையா? அந்த ஓட் பேங்க் அது ரெண்டுக்கும் சாலிடா இருக்கா இல்லையா? ஆனா நாம் தமிழருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? அவங்களுக்கு விழக்கூடிய இந்த 5%க்குள்ள முன்ன பின்ன மாறி மாறி விழுதுமே தவிர இந்த 14 வருஷமா அப்படித்தான் இருக்கு. இந்த வாக்குகளை வச்சுதான் அது பெரிய கட்சியா சின்ன கட்சியா அது ஆட்சிக்கு வருமா வராதாங்கிறது வாக்குகளை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம இல்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது என்ன கட்சி அதில் வளர்ந்துருக்கு, என்ன வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு? நம்ம வெங்கட்பிரபு அவர்கள் வந்து தி கோட் படத்தை முடிச்சுட்டு சிவகார்த்திகேயனோட இணையறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது எந்த மாதிரியான ஒரு ஜேர்னல்ல வந்து இந்த படம் வரப்போகுது? ஆமா, அதாவது சத்யஜோதி பிலிம்ஸ்க்காக சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்றாரு. அது கோட்டுக்கு முன்னாடியே பேசப்பட்ட படம், கோட்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். அப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகாம அதுக்கு முன்னாடி கோட் வாய்ப்பு வந்தது, பண்ணிட்டாரு. இப்ப அந்த டீம் அப்படியே வந்து இப்ப ஏஆர் முருகதாஸ் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ் படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அவர் ஹிந்தி படத்துக்கு போறாரு. இது முடிச்சுட்டு ஹிந்தி போறாரு ஏஆர் முருகதாஸ். ரன்வீர் கபூர் படம் ஒன்று பண்றாரு. அதுக்கு இடையில என்ன பண்றாங்கன்னா அது சீக்கிரம் படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய படத்தை முடிச்சுட்டு இப்ப வந்து அந்த இதுக்கு போறாரு. அமரன் படத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் 10 நாள் ஏதோ பேட்ச் ஒர்க் இருக்கு போல. அது முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு கோட்டை முடிச்சுட்டு வந்த பிறகு அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ட் சத்யஜோதி பிலிம்ஸ், வெங்கட் பிரபு. அது என்ன மாதிரியான ஜோனல் கதை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒன்றும் தெளிவா வரல. ஆனா அந்த படம் தான் அடுத்த படம் பண்றாரு. சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படம் சத்யஜோதி பிலிம்ஸ் படம் தான். ஓகே, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவரோட முதல் படத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படங்களும் வந்து ஒரு புதுவிதமான கேரக்டர்ஸ் வந்து இருந்தா கண்டிப்பா அது வந்து கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கூட அவர் பாக்குறது இல்ல. அந்த புது கேரக்டர் வந்து எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ நீ அடுத்து வரக்கூடிய படம் வந்து ஒரு உங்களோட அசம்ஷன்ல எந்த மாதிரி கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா போகணும், ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு தான் பிளான் பண்றாரு. ஏறக்குறைய அது ஆக்ஷன் படமா தான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவார். ஏன்னா தன்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா விஜயினுடைய இந்த இடத்த பிடிக்கணும், அதுக்காக அந்த ஆக்ஷன் ஓரியன்டட் மூவியா தான் அவர் செலக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான படங்கள் தான் இருக்கு வாய்ப்பு எல்லாத்தையும். அதே மாதிரி தொடர்ந்து சிவகார்த்திகேயன் மேல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவரு ஒரு உயரத்துக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவர் மேல ஏதோ ஒரு சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவர் இப்போ ரீசெண்டா கூட அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வரப்போகுது. ஆனா இப்போ வந்து அவர் ஏன் வந்து பெரிய அளவுல வந்து பெரிய பட்ஜெட்ல அவரோட ப்ரொடக்ஷன்ல படங்கள் பண்றது இல்ல? படம் தயாரிக்கிறது அவரோட ப்ரொடக்ஷன் ஏற்கனவே இந்த கனா பண்ணாரு. அது பிறகு பண்ண ஒரு சில படம் சரியா போகல. அதுலயே சில கடனாகி அதுலயே சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. அப்படிங்கும் நடிகர்கள் தயாரிப்பாளராக மாறுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்களால வந்து அதை மேட்ச் பண்ணி கொண்டு போக முடியாது. ஏன்னா ஷூட்டிங் முடிச்சோடனே ஷார்ட் முடிச்சோடனே கேரவன்ல உட்காந்துருவாங்க, ஏசியில உட்காந்துருவாங்க. இது ப்ரொடியூசர்னா ஒரு நாளைக்கு போய் நிக்கணும், ஸ்பாட்ல நிக்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், செட்டில் பண்ணணும், படம் வைக்கணும். நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு தொழில், பணம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு தொழில். அதெல்லாம் வந்து நடிகராக இருக்கக்கூடிய யாருக்குமே தயாரிப்பாளராக பெருசா சைன் ஆனதே கிடையாது. எல்லாருமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அது பெண் நடிகையா இருக்கட்டும், ஆண் நடிகர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே படம் தயாரிச்சு கையை சுட்டுக்கிட்டது தான் அதிகம். அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் சொந்த படம் தயாரிச்சு கையை சுட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது திருப்பி அந்த வேலைகள் செய்ய மாட்டாரு. இப்போ ஆல்ரெடி ஒரு படம் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச படம் குரங்கு பெடல் ஒரு படம் ஆல்ரெடி இது முன்னாடி கனா டைம்லயே ஆரம்பிச்ச படம். அது இப்ப கொஞ்சம் முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்கான சூரியோட கொட்டுக்காளி. ஆமா, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்ஸ். அது முடிஞ்சது பிறகு அடுத்து படம் பண்ணுவாராங்கிறது சந்தேகம் தான். இப்போ இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா சொல்லியதாகணும். அதாவது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து கோட் படத்துல நடிக்கிறாராமே, இது உண்மையா?
இல்ல ஆமா, கோட் படத்துல வந்து வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு ஒரு நடிகரா தான் இன்ட்ரடியூஸ் ஆறாரு சினிமாவுக்கு. ஆமா. பூஞ்சோலை அப்படின்னு ஒரு படம். அதாவது என்னன்னா, விஜய் ஹீரோவானது பிறகு எல்லா டைரக்டரும் தன்னுடைய பையனை ஹீரோவாக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்படி எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஒரு சில டைரக்டர் சொந்த படம் எடுத்து கையை சொல்லிட்டு அதோட ஓடி போனவங்களா இருக்கிறாங்க. அப்படி கங்கை வரனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப லண்டன்ல படிச்சுட்டு வர்றாரு அவரு வெங்கட் பிரபு. வந்தவொடனே வெங்கட் பிரபு ஹீரோவா கூட கங்கை வரன் டைரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக்ல பூஞ்சோலை அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்றாரு. சங்கீதா இருக்காங்க இல்லையா, அப்ப கிரீஷ் பாடகர் கிரீஷோட ஒய்ஃப், அவங்க அந்த படத்தோட ஹீரோயின். படம் ரிலீஸ் ஆகல. அப்படித்தான் அவருடைய சினிமா கேரியர் ஒரு நடிகராக தான் ஆரம்பிக்கிறார் வெங்கட் பிரபு. அதற்கு பிறகு உன்னை சரணடைந்தன் சமுத்திரகனியோட ஃபர்ஸ்ட் படம், எஸ்பிபி சரணம் அவர் நடிச்ச படம் சுமாரா போச்சு. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் இல்லை. ஞாபகம் வருதுன்னு ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் ஏப்ரல் மாதத்துல இந்த ஹீரோட ஃப்ரெண்டு, சிவகாசியில வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் பாலச்சந்தருடைய சீரியல், பாலச்சந்தருடைய சீரியல் எல்லா சீரியல்லையுமே வந்து தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தார். நடிச்சுட்டே இருந்தா கூட பெருசான ஒரு வாய்ப்புகள் அவர் கிடைக்காம இருந்துச்சு. அப்பதான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட நாள் பேசியிருக்கிறப்ப நம்ம ஒரு இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டரை பத்தி ஒரு படம் பண்ணுவோம், யாரும் தமிழ் சினிமா இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு. ஓகே பண்ணலாம், நான் ப்ரொடியூஸ் பண்றாரு எஸ்பிபி சரண். எஸ்பிபி சரண் இன்னொருத்தர் சரவணன் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த படம் நமக்கு தெரியும், பெரிய ஹிட். அதுக்கு பிறகு பெரிய டைரக்டரா சரோஜா ஆரம்பிச்சு மங்காத்தா வந்து ஒரு பெரிய டைரக்டரா இன்னைக்கு வந்து விஜய் வச்சு அடுத்து படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிதான் அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி ஆரம்பிச்ச வெங்கட் பிரபுக்கு நடிப்புங்கிறது ஒரு ஆரம்பத்தை வந்த விஷயம் இல்லையா, அது அப்படி மனசுக்குள்ளே இருந்திருக்கு. ரஷ்யாவில் போயிட்டு ஒரு சின்ன கேரக்டர் ஏதோ ஒன்று பேலன்ஸ் அங்கே பண்ண வேண்டியது இருந்திருக்கு போல. அதுக்கு ஆர்டிஸ்ட் யாராவது போடலாம்னாங்க, நானே பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு. ஒரு சின்ன கேரக்டர் அது ரஷ்யாவில் இருந்த போர்ஷன்ல பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சின்ன போர்ஷன் ரஷ்யாவில் நடிச்சிருக்காரு. வேற ஒன்றும் அது படத்துல பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்காது, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே, அது வந்து சின்ன ரோலா இருந்தாலும் வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து நடிப்புல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும் போது இப்போ இந்த கோட் படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தி கொடுத்துட்டு பின்பு வந்து இவர் இயக்குனர்ல இருந்து அடுத்த அவதாரம் நடிகரா எடுப்பாரா? இல்ல, நடிகரா அவருக்கு பெருசா கை கொடுக்கல இல்லையா. நடிகரா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தாரு. பட் நடிகரா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இல்ல, நடிகரா வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆக முடியல. அவரை வந்து மக்கள் வந்து டைரக்டரா ஏத்துக்கிட்டாங்க. டைரக்ஷன் ஃபீல்டு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து சிவகார்த்தியன் அவரும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்றாங்க. தொடர்ந்து அவருடைய கேரியர் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. திருப்பி எதுக்கு ஃபெயிலியரான ஒரு விஷயத்துக்கு திருப்பி போறாரு. அதனால அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. டைரக்ஷன் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இந்த படத்துல யாரும் ஒரு கேரக்டர் பண்ண வேண்டிய ஆள் வரல போல, அதுக்காக ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஓகே, விஜய் அவர்கள் வந்து இப்போ பொது வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது அரசியல் பக்கம் ஒரு பக்கம் வந்து கால் எடுத்து வச்சுட்டாரு. இப்போ சினிமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சாய்பாபா கோயில் ஒண்ணு கட்டியிருக்காரு. அது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து விஜய் அவர்களோட அம்மா சோபா அவர்கள் வந்து அங்க கோயில்ல வந்து அன்னதானம் வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ஒரு முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுலயும் ஏதாவது அரசியல் இருக்கா? கண்டிப்பா அரசியல் இருக்கு. அதாவது விஜய் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்தில் மிகுந்த தீவிர வழிபாட்டில் உள்ளவர், தீவிர பக்தியில் உள்ளவர். அவருடைய ரெக்கார்ட் நோட்ல உள்ள பேரே வந்து ஜோசப் விஜய் தான். அவருடைய பொண்ணுக்கு சேஷன் விஜயன் தான் பையனுக்கு பேர் வச்சிருக்காரு, பொண்ணுக்கு வித்யான் பேர் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அவருடைய அடிப்படையா இருக்கு. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்து தான் படம் ரிலீஸ் பண்ற டேட்டுக்கு முதல் நாள் போயிடுவார். அது ஒரு சென்டிமெண்டா வச்சிருக்காரு விஜய். அப்படி தொடர்ந்து கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஈடுபாடா உள்ளவர் தான் விஜய். திடீர்னு என்னன்னா, நம்ம மாஸ்டர் படத்துக்கு முன் விஜய், மாஸ்டர் படத்துக்கு பின் விஜய்ங்கிறது ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். மாஸ்டர் படத்தை நடந்த சம்பவம் தெரியும், எஸ் ராஜா கேட்டது, பிறகு ஜோசப் விஜய் ஒரு லெட்டர்ல பிளேல கொடுத்தது, அது வரைக்கும் ஜோசப் விஜயா இருந்தார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பிறகு அவருடைய மாற்றங்கள் நிறைய தெரியுது. ஜோசப்பை கட் பண்ணிட்டாரு, விஜய்னு போடுறாரு, நெத்தியில போட்டு வச்ச மாதிரிக்கு ஒரு ஒரு பிக்சர் போடுறாரு, குங்குமம் போட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி விஷயம். அப்ப தன்னை வந்து தன்னுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு மறைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு புதிய அடையாளத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விஜயை வந்து ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு இந்துவாவோ யாரும் பார்த்து படம் பார்க்கல. விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்த்தாங்க, ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க, படம் கொடுத்தாங்க, படம் பார்த்தாங்க, இப்படிதான் பார்த்தாங்களே வரை விஜய் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர், விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்லாம் யாரும் அவருக்கு படத்தை பார்க்கல, கொண்டாடல. அப்ப அரசியல்னு வர்றப்ப அந்த ஒரு அடையாளத்தை அவர் மறைக்க பாக்குறாரு. தனக்கு இருந்த ஒரு அடையாளத்தை மறைச்சிட்டு இப்போ ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கு போறாரு. அவரு அந்த உண்மையிலேயே மன ரீதியா அவருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அங்க சாய்பாபா கோயிலுக்கு போறதுனால அவர் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அவருக்கு போறதுக்கு சென்டிமெண்டா ஏதோ விஷயங்கள் நடக்குது
அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள். எல்லா மனிதனுக்கும் எந்த கடவுளை கும்பிடணும், என்ன சாமியை கும்பிடணும், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த கோயில் அப்படிங்கிறது இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு, இப்ப தேர்தல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, சாரி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த கோயில் திறந்து இருக்கிறதுங்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அரசியலுக்காக பண்றாரோ, அரசியலுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு காமனான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பண்றாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ அவருக்கு வந்து சாய்பாபா மேல வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கறத தாண்டி, இப்ப அவங்க அம்மா வந்து ஆசைப்பட்டு கேட்டதா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நம்மளோட இடத்துல ஒரு சாய்பாபா கோயில் கட்டலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஆசை தானே நிறைவேற்றிருக்காரு. இல்ல அது இப்ப கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, அம்மாவுக்கு வேணுங்கிறத செய்யறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள உரிமை உரிமை தான் சொல்லணும். ஆனா அதை ப்ரொமோட் பண்ற மாதிரியான வேலைகள் தொடர்ந்து பண்றாங்க. பாக்குறப்ப சில யூடியூப் சேனல் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க அம்மாவே பேசுறாங்க. அது அதை வந்து ஒரு பிளானா பண்ற மாதிரியோ, ஒரு பெய்ட் ப்ரொமோஷனா இருக்கிற மாதிரியே தெரியுது. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த மாதிரி எல்லாம் செய்யறது. ஒரு கோயில் கட்டுறாங்க, அவங்க அம்மா போறாங்க, இவரு டொனேஷன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சொல்லலாம், அந்த கோயில் கட்டுற வரைக்குமே அந்த செய்தியில வரல. யாரோ கோயில் கட்டியிருக்காங்க, அந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கலாம், இவங்களே சொந்தமா கட்டியிருக்காங்களான்னு தெரியல. பல சந்தேகங்களை வைக்கிறாங்க. எது இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே. இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ் அவர்களும் வந்து பொது வாழ்க்கையில அதிகமா தன்னை வந்து அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தேவைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுனால அவர் செஞ்சிடலாம், அவர்கிட்ட வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்னத்திரையில இருந்த பாலா, KPV பாலா அவர்கள், இவர் வந்து இப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுப்பு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவரோட கெரியருக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, 2 விமர்சனம் இருக்கு. 2 பேருமே வந்து விளம்பரத்துக்காக செய்யறாங்க, தன்னுடைய ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக செய்யறாங்கன்றாங்க. எது எப்படியோ அவங்க செய்யற விளம்பரமாவே இருக்கட்டும், அவங்க தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காகவே இருக்கட்டும். ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேர்றதில்ல. ஒரு கால் இல்லாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நடக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க, வீல் சேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னா அந்த கிராமத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. படிக்க முடியாத ஏழை குழந்தைகளா இருந்தா படிக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இவங்க என்ன நோக்கத்தோடு செய்யறாங்கன்றதுல ஒருத்தருக்கு பயன்படுதுல, அதை நம்ம முதல்ல பார்க்கணும். விளம்பரத்துக்கு செஞ்சுட்டு போட்டோம், ஆனா ஒருத்தவங்களுக்கு பயன்படுதுல, அந்த விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு பயன்படுதுல, அதை முதல்ல நம்ம பாராட்டணும். 2வது, பாலாவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். இப்பதான் அப்கமிங்ல வந்துட்டு இருக்காப்புல. தனக்கு மிஞ்சிதான் தானம் தரணும்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதை மீறி செஞ்சுட்டு இருக்காப்புல. ஆனா இது வந்து தனக்கு ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணுது. ஆனா இது பெருசா எந்த உள்நோக்கமும் இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வேற எதுவும் திடீர்னு அரசியல் மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக பண்றாரா அப்படின்னு உண்மையிலேயே ஒரு ஆத்மார்த்தமா பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான்.